அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் பழைய சாப்பாடு தான் இன்றைக்கி கேட்டிருந்தேன் நான். என்னால் ஹீட்டு பயங்கர சுற்றிட்டே இருக்கோமா, மூணு நாளுமே வேறு லெவலில் சுற்றணும். ஸோ இது என்னென்ன ஸ்பெஷல்ன்றது சொல்கிறேன். இது எங்கள் வீட்டு கருவேப்பிள்ளை தொக்கு, எங்கள் வீட்டுது ஆலிவ் ஃபுட்ஸ். இதெல்லாம் அந்த தொக்கு ஐட்டமு 1000 இருந்தாலும் இதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. குட்டி வெங்காயம் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக இந்த தொக்கு இதெல்லாம் வச்சு திருப்தியாக என் வீட்டில் உட்காந்து சாப்பிட்ணும். டைம் இல்லையே. சென்னை போயிட்டு வந்து நைட்டு 12 மணிக்கு வந்து அடுத்த நாள் கிளம்புற 4 மணிக்கு எழுந்திரிச்சு 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு திரும்பி கிளம்பி கோயம்புத்தூர், அடுத்த நாள் கிளம்பி பொள்ளாச்சி. சென்னை போகிறதுக்கு முந்தின நாளும் நாங்கள் 1 மணிக்கு எழுந்திரிச்சு போவோம்ல, தூங்க மாட்டோம். கிட்டத்தட்ட 4 நாள் தூங்கலாம். நேற்று நைட்டு தான் கொஞ்சம் தூங்கியிருக்கோம். அதை பார்த்தாலே தெரியும் ஃப்ரெஷ்ஷாக. கருவேப்பிலை துவையல் இருந்தால் எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிட்லாம். உளுத்தம்பருப்புலாம் போட்டு வேறு லெவலில் பண்ணி சிறுங்கசப்பு கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோ கருவேப்பிலை போடுறோம்ல, அதனால். ஸோ பழைய சாப்பாடு சாப்பிட்றது தப்பாக என்ன? யார் யாருக்கு பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் நான் கொஞ்சம் கூட யோசனையே பண்ண மாட்டேன். எங்கேனாலும் இப்போல்லாம் இது ஒரு ஃபேஷனாகவே சட்டி சோறுன்னு கொடுக்குறாங்க. சாப்பாடில் ஈடு கொடுக்க முடியாதுடா. நாளையிலேருந்து மட்டை சாப்பாடு போட்டு பழைய சாப்பாடு செய்யணுன்ட்ருக்கோம். இன்றைக்கி தான் அதெல்லாம் போகணும். கருப்பு கவுனி நைட்டே ஊற வச்சு, கருப்பு கவுனி ஊற வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. இந்த தண்ணி தான் நல்லது. இந்த தண்ணி ரொம்ப நல்லது. ஊற வச்சிட்டோம். நைட்டு சாப்பாடு வச்சுட்டு போயிட்டாங்க. நான் நைட்டு படுக்கும்போது ஒரு 10:30 மணி இருக்கும். ஊற வச்சுட்டு போனேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பாக போடுங்க. நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா, நல்லாயிருக்கும்ல யார் யார் என்ன சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிட்டாங்க. இப்போ கீக்கிமா சாப்பிட்றதும் போடுறேன்ல, அதனால திஸ் இஸ் ஹெல்தி. ஸோ இது வந்து நம்மளோட ஸ்பெஷல் ஃபுட்டு. உங்களுக்கு தெரியாதது இல்லை. இதில் இந்த இடத்துலேருந்து ஒரு சின்னதாக ஒரு பதிவிடணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேஜ் பேர் எனக்கு தெரியல. அவங்க வந்து விவசாயி, சின்ன பசங்க, தம்பிங்களும் சின்னதாக தான் இருக்காங்க. பேர் என்னமோ சொல்லுவாங்க. நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னோன்னா, அந்த கல் மேலே உட்காந்து அந்த சாப்பாடு ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க எல்லோரும் சாப்பிடும்போது. அல்டிமேட்டு. ஆனால் மேக்ஸிமம் அதில் நிறைய பேர் பழைய சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லைப்பா, மூடிக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் பழைய சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் அதுக்கு தொட்டுக்கிறது தான் மெயின். அப்படி ஊற்றி வச்சுருவாங்க போல இருக்குது. கிராமங்கள் பக்கம்லாம் நிறையா சாப்பாடு எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறவங்க இவ்வளோ வேலை செஞ்சு ஹெல்த்தியாக இருக்கிறதுனால இந்த பழைய சாப்பாடு தான் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. மார்னிங்கு இந்த வெயில் தாங்க முடியல, எங்களுக்கெல்லாம் முடியல. நேற்று என்ன மேம், வீட்டுக்குள்ளே இருந்தாலே நம்ம முடியலன்றோம். ஒரு ஷீட்டு தான் மேலே காரில், வேறு என்ன இருக்குது அதில்? என்ன ஏசி போட்டாலும் பேக்கெல்லாம் ஃபுல்லாக நனையுது. சளி தான் பிடிக்குது. இன்னும் அப்படியே அவ்வளோ ஒரு இது இருக்குது, கனகனன்னு. அந்த வெயிலுக்காகவே இது சாப்பிட்டோம்னா நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ண. நான் மத்தியானம்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். ஆனால் இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் போவேன். ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான். ஃபுட்டில் நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணால் எங்கே வேணால் சுற்றிக்கிட்டே இருக்கலாம். நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாமே சுற்றுறோம். ஆனால் மேக்ஸிமம் வீட்டில் இருக்கும்போது நான் ஏதாவது ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டே இருப்போம். சூப்பு மேம் ரொம்ப ஈஸி. வீட்டில் 2 காய் 10 ரூபாய்க்கு காய் விற்றுக்குதா? கூரில் நம்ம எவ்வளோ விற்கிது தெரியுங்களா? இங்கெல்லாம் போனோம்னா நம்ம அந்த உழவர் சந்தையில் அவ்வளோ வாங்கிட்டு வருவாங்க. காய் நிறையா, எல்லா காயும் போட்டு சூப் பண்ணிடுவாங்க. 10 நிமிஷம், ஒன்றுமே இல்லை. அந்த காய் சூப் மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. நல்லா காயெல்லாம் நல்லா கழுவிட்டு, மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிட்டு கட் பண்ணி போட்டு, அதிலே கொஞ்சம் ஜீரகம், 2 மிளகு, கொஞ்சம் பூண்டு, 2 இஞ்சி, அப்புறமேட்டு சோம்பு 2 எல்லாம் போட்டு மிக்சியில் லைட்டாக 2 ஓட்டு ஓட்டி
அப்படியே கொட்டிட்டு அதை நான் அந்த இதை மிக்சியெல்லாம் கழுவி அதிலே ஊற்றி நல்லா ஒரு 2-3 டம்ளர் தண்ணியை 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 1.5 டம்ளர் வர முடியல கொதிக்க விட்டு அப்படியே வடித்து குடிச்சு பாருங்கள். அத்தனை சத்துக்களும் அதில் இருக்கும். எங்கள் சூப்பில் காய் நிறையா இருக்கும், ஆனால் வாயில் வந்து கடிக்கிற மாதிரி வராது. ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு போட்டுருவோம், சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் வைக்கலாம் சூப்பெல்லாம். குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா காஃபி அந்த இது கூட காலம்பரம் எழுந்திரிச்சோன்னா காய் சூப் பண்ணி விட்டோம். அதுவும் பீட்ரூட் சூப்பு அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி நிறைய செய்வேன். எங்கள் மாமியாருக்கு செய்வோம் அது, அந்த சூப் எங்கள் மாமியாருக்கு. அதான் மெயின். பாரு அங்கே பாரு கீழே எவ்வளோ போட்டு வச்சுருக்குன்னு. அங்கே பாரு கிச்சனே 2ஆக இருக்குது. டென்ஷன் ஆகிடுவா வித்யா வந்தேன்னு. வீடே 2 ஆகிடும் லீலா உள்ளே என்ட்ரி ஆனால். கிச்சன் ஃபுல்லாக கீழே நீ காய் வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணுவாங்க இன்றைக்கி நாளைக்கு. இன்றைக்கி இருக்கிறனால எல்லா காயும் இன்றைக்கி செய்வாங்க. இந்த காய் செய்வேன் நான் பழைய சோறு இருந்தால். இப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், 8:30 மணிக்கே சாப்பிட்டேன் ஆஃபீஸு. நிஜமாக ஆலி ஃபுட்ஸ்க்கு நன்றி தங்கம். அப்புறம் நம்மள்ட்ட பேசலாம் ஜாலியாக, இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் நாங்களும் தான் ட்ராவல் பண்ணும்போது நிறையா பார்க்குறேன். ரீல்ஸ் அது ஒரு ஹாப்பினஸ்ஸு. ரீல்ஸ் நிறைய பேர் சூப்பராக ஐயோ யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன மாதிரி ரீல்ஸ் பண்ணுறீங்க, அடே அப்பா சான்ஸே இல்லை தங்கங்களா. உங்கள் காஸ்ட்யூம் போட்டு நீங்கள் நடக்கிறத பார்க்கும் போதே ஆசையாக இருக்குது. ஐயோ நம்ம கற்றுக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. சூப்பராக பண்ணுறீங்க ரீல்ஸு, செம்மையாக இருக்குது. அது அவங்கவுங்க உங்கள் விருப்பம். நீங்கள் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, போங்க. உங்கள் வீட்டில் ஒன்று சொல்லணுன்னா பண்ணலாம், தப்பே இல்லை. அதுக்கு ஒரு 4 கமெண்ட் கொடுத்தாங்கன்னா நன்றி சொல்லுங்கள், அதுக்கு வைத்தறிச்சலுன்னு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மெயினாக வந்து நான் பார்த்து நிறைய குழந்தைங்களாம் சூப்பராக சமைச்சு காமிக்கிறாங்கடா. அதெல்லாம் நமக்கு ஷேமாக இருக்குது. செய்யணும்ல வீட்டில் உட்காந்து. அதில் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் இன்றைக்கி வேறு லெவலில் நாங்கள் ரீச் ஆகி நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட்டு கோயம்புத்தூர் பேசுவோமா? ஓப்பனிங் பற்றி சென்னை பற்றி எனக்கு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். சென்னை தேங்க்யூ ஸோ மச் தங்கவங்களா, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. விமென்ஸ் டே மேக்ஸிமம் எல்லா ஊரும் பண்ணியாச்சு. பெங்களூர் வந்து விமென்ஸ் டே முடிஞ்சோன்னு போவேன் கண்டிப்பாக பெங்களூர் போவேன். ஆனால் பெங்களூர் நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். நான் நிறைய பேருக்கு சொல்லலை, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே சொல்லிடுவேன். வருவாங்க, எல்லாம் சேர்ந்து ஒன்றா வருவாங்க. நாளைக்கு சேலமில் என்னென்னா அதே தான், என் பிள்ளைங்களுக்கு என்ன சொன்னனோ அது இங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஹீரோயின்ஸ் தூய்மை பணியாளர்கள் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஹானர் பண்ணுவோம். சேலம் அதே தான். ஒரு எடுக்கிறோம் ஒரு வேலைனா எல்லா ஊரும் அதே தான் பண்ணுவோம். இது FWK ஃபேஷன் வித் கீர்த்தி பண்ணுறது. ஃபேஷன் வித் கீர்த்தி யூடியூப் சேனல், இன்ஸ்டா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி தங்கம், அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண போகலாம்? அன்றைக்கி கோயம்புத்தூர் ஓப்பனிங் நான் எதிர்பார்க்கல, பிரம்மாண்டம், சத்தியமாக எதிர்பார்க்கல. ஐயோ சண்டை மேலே பார்த்துட்டு எனக்கு ஒரு நிமிஷம் என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்தேன். நான் ஓப்பனிங் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கேட்கவே மாட்டேன். ஏன் தெரியுங்களா? அதிலெல்லாம் செலவு பண்ணக்கூடாது, அதில் நீ வியாபாரத்தை பாரு. அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க செலவு பண்ணிட்டாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் ஆச்சரியப்பட்டேன் ரொம்ப. நீ வச்ச வெங்காயம் எல்லாமே சாப்பிட்டேன், டேஸ்ட்டாக இருக்குமா? இதுதான் இதெல்லாம் நம்ம நாட்டு காசுக்கு அங்கே 1000 ரூபாயாமா. சரிடி தங்கம், நீ சொன்னால் நான் சாப்பிட்றேன் விடு. சாப்பிட்டேன், நீ உரிச்சு வச்சதெல்லாம் சாப்பிட்டேன். அதெல்லாம் முடியாதும்மா என்னால். பச்சை மிளகா சாப்பிட சொல்கிறாங்க பாருங்க. ஆனால் வணக்கி கொடுங்க, வறுத்து நாளைக்கு கொடுங்க. இதுவே நாக்கில் நமக்கே வருது. அதில் பச்சை மிளகாயில் உப்பில் போட்டு வறுப்பாங்களாம். அப்புறம் ஏன் வராது பச்சை மிளகா தின்ன அல்சரு? போ சேட்டையை பாருங்கள் இந்த பிள்ளைங்க. ஸோ அப்புறமேட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா செலிப்ரேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னா பேசுவோமா அதை பற்றி? ஸோ செலிப்ரேஷன் பொறுத்த முடியலும் நான் எப்போவுமே சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். கிராண்டாக பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். பண்ணியிருந்தாங்க, ஓகே சந்தோஷம். ஆனால் அந்த அளவுக்கு ஏர்னிங் இருந்தது.
ஏர்னிங் இருக்கிறதுனால பண்ணலாம், தப்பு லேதுடா தங்கம், தப்பு லேதோ. ஆனால் அதை தக்க வச்சு இன்னும் நிறைய உழைக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும். அதுதான் எனக்கு வேணும், எனக்கு அதுதான் வேணும். கருவேப்பிலை நிறையா சாப்பிட்டேன், வாங்க. அதை தக்க வச்சுக்கணும், இன்னும் நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணணும். நம்ம ஒரு கடை ஓப்பன் பண்ணி மேம் நான் எப்போவுமே சொல்வேன், கடைக்கு போய் வாங்குங்க. ஆன்லைன் வந்து கடைக்கு போக முடியாதவங்களுக்கு கடை ஆன்லைனு கடை எவ்வளோ கஷ்டப்பட்டு வைக்கிறாங்க, அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. ஆனால் என்னை தேடி வரவங்க ஆன்லைனில் கடை இல்லாமல் வர பிள்ளைங்களை கடை வைக்கணுன்றது என்னோடய லட்சியம். வச்சு அவங்களும் கடையில் மல்டிபிள் விற்கணும், லாட்டாக விற்கணும், ஹோல்சேலுக்கு கொடுக்கணும். என் பிள்ளைங்களும் ஹோல்சேல் தான். கெத்து, அதில் கெத்து, நான் ப்ரௌடு. அதான் சொன்னேனே, அந்த கடை ஓப்பன் பண்ணும்போது நான் என்னோடய கடையாக இருந்தால் கூட நான் ஒரு பதட்டத்தில் இருப்பேன். அவ்வளோ எனக்கு கண்ணில் தண்ணி வருது, எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. என் செல்லக்குட்டிங்க, மதுரை பிள்ளைங்க எல்லாம் கூட நிற்கிறாங்க, கோயம்புத்தூர் பிள்ளைங்களும் வந்தாச்சு. வார்த்தையில் சொல்ல முடியாது. அந்த சொல்லுவாங்கள்ல 1000 பட்டாம்பூச்சி பறக்கும்னு. நான் அப்படியே அந்த கடையை கட் பண்ணிட்டு அந்த கீழே தொட்டு, முருகா முருகா நல்லா இருக்கணும் முருகா, உன்னை நம்பி இந்த கடையை திறந்து நல்ல நிலைமைக்கு போகணும் பிள்ளைங்கன்னு அந்த அந்த கண்ணில் அந்த மனசில் தண்ணி விடக்கூடாதுன்னு அப்படியே மனசு ஃபுல்லாக அப்படியே சந்தோஷத்தில் அந்த பாரத்தோடு அந்த கீழே தொடும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி உள்ளே போய் விளக்கேற்றும் போதும் இதே மாதிரி பிரகாசமாக அவன் எப்போவும் நல்லா இருக்கணும். ஒரு பிள்ளைங்களுக்கும் நான் கடை ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் செய்வேன் தங்கம். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. தெய்வங்கள் உங்களோட எல்லா உன் எண்ணங்கள் தான் உனக்கு பிரதிபலிக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். அதை தான் நான் எப்பவும் சொல்வேன். எண்ணங்கள் என்ன. அந்த பிரீத்தி பொண்ணெல்லாம் நான் பார்த்து வியர்ந்திருந்தாலும் சான்ஸே இல்லைடா. அந்த பொண்ணெல்லாம் சத்தியமாக வேறு லெவல் பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் அது மதுரையே சபா பாருங்கள். சபா வந்த காரும் அந்த பொண்ணோட இதுவும் எவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலி தெரியுங்களா சபாவை. நசியம்மாலாம் அவ்வளோ நிதானம், அவ்வளோ பொறுமை, டவுன் டு ஏர்த்தில் அந்த பிள்ளைங்க. அடுத்தது நம்ம ஏஆர், நம்ம பூமி எல்லாம் இறங்கி நின்று 2 நாளாக அவங்களுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு சூப்பராக செல்லப்பட்டீங்களா. திஸ் இஸ் ஃபார் யூ மதுரை டீம். நான் உங்களுக்கு அப்படி இதாண்டா லைஃப்பில் வேணும். எல்லாருமே புடவை விற்கிற பிள்ளைங்க தான், நைட்டி விற்கிற பிள்ளைங்க, இன்னர்ஸ் விற்கிற பிள்ளைங்க, காஸ்மெட்டிக்ஸ் விற்கிற பிள்ளைங்க. ஆனால் போட்டி போகிறவங்க எல்லாமே இன்னொரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாள். மேம் நல்லா பண்ணிடணும் மேம். நான் சொன்னேன், என்னடா அந்த ஓப்பனிங்க்கெலாம் அந்த ஊரில் இருக்கவங்கள யாராவது விஐபி கூப்பிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நம்மளால் இப்போதைக்கு எங்கடா நான் ஒரு ஊரும் எங்கடா நான் கிளம்புறது முடிய மாட்டேங்குது என்னால் எல்லா ஊர் லைவும் பண்ணுறதுக்குன்னா. அந்த பிள்ளைங்க சொன்னோம்னா, நீங்கள் இவ்வளோ இப்போ வளர்த்து விட்டுட்டு நாங்கள் எப்படி விடுவோன்னு. சரி நான் வரேன் வராமலாம் இல்லை, டைம் மட்டும் கொடுங்கன்னு. 3 டைம் கொடுத்தாங்க, டேட்டு கொடுத்துட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரீத்திமா நல்லா இருப்பேன். இந்த அன்னம் பொதுவாக சொல்கிறேன், நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்னு சொல்கிறோம். நீங்கள் ரோட்டில் ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்க யாருன்னு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு ஏதோ தேவை இருக்குது. ஆனால் அவங்கள கேட்கும்போது புரிஞ்சுட்டு நம்மளால் முடியும் போது செஞ்சிடுறீங்க. அதை தான் நான் அந்த 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 உதவி உங்களுக்கு எங்கேயாவது போகும்போது கிடைக்கும். அப்போ செய்யாதவங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னா அதெல்லாம் நான் சொல்ல வரல. எந்த ஒரு விமர்சனமோ இந்த வந்த விமர்சனத்துக்கெலாம் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, சொல்லிட்டேன். இதெல்லாமே எங்கள் வெண்டாஸ்க்காக. அதே தான். நீ காசு கொடுத்து உதவி செஞ்சால் தான் உதவியெல்லாம் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பிள்ளைங்களோ வீட்டில் இருக்க பிள்ளைங்களோ யாரும் மனிதாபிமானம் தான். நடந்து போயிட்டுருக்காங்க, பாத யாத்திரையில் ஒரு முள் கிடக்குது, எடுத்து வெளியில் அந்த ஓரமாக போடலாம். அவங்க பார்க்காம தலையில் அதை வச்சுட்டு போகும்போது அந்த முள் குத்துச்சுன்னா வலிக்கும். இது ஒரு சின்ன உதவி தான், இதுவும் சேவை தான். இதெல்லாமே உண்மை தான். இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களில் உயர்ந்து வளர்ந்து பெரிய லெவலில் என் பிள்ளைங்க நிற்கிறாங்க. இன்றைக்கி சின்ன கடை, இன்றைக்கி பெரிய லெவலில். செல்லம், உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயந்தான் செல்லம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க தங்கம். யார் பேசுகிறாங்க பேசலை, என்னை பாராட்டுறாங்க பாராட்டல,
என்னை வந்து பெரிய லெவலில் வச்சுருக்காங்க, வைக்கலை, என்னை கேவலப்படுத்துகிறாங்க, என்னை தூட்டுறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. ஒரே ஒரு விஷயம், உங்களோட வெற்றி தான் அவங்களுக்கு பதில். பாராட்டினாலும் வெற்றி தான், வெற்றி தான், வெற்றி தான், வெற்றி தான். நான் சொன்ன பதிலுக்கெல்லாம் வெற்றி தான். அந்த வெற்றி என்ன, எங்கே இருக்குது, எப்படி தேடி போகணும், யார்கிட்ட கிடைக்கும்? உங்ககிட்ட. நிதானம், பொறுமை. எனக்கு நான் நிதானமாக இருக்கேன், பொறுமையாக இருக்கேன், என்னால் வர முடியல, சக்ஸஸ் ஆக முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணட்டும் நான், ப்ளீஸ் எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கள். நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். காலங்களும் நேரங்களும் வரும்போது நான் வந்துட்டு தான் இருக்கேன். எல்லாருக்கும் நான் பண்ண போகிறேன், இல்லைன்னு சொல்ல. ஏன் உங்கள் ப்ராடக்ட் உங்களால் விற்க முடியாதா? உங்கள் ப்ராடக்ட் உங்களால் பேச முடியாதா? இன்றைக்கி ஒருத்தவங்க பார்ப்பாங்க தங்கம் வியூவில், ஒரு காலம் 1000 பேர் பார்ப்பாங்க தங்கம் வியூவில், ஒரு காலம் முடிஞ்ச ரெக்கார்டிங்கில் 1,00,000 பேர் பார்ப்பாங்க தங்கம். அதுதான் தங்கம் பொறுமை. 28 வருஷமாக இருந்த பொறுமை தான் தங்கம். நான் இங்கே உட்காந்துட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். 20 வருஷமும் நாங்கள் மீடியாவில் எங்களுக்காக ஓடணுமா அப்படின்னு கேட்டால் சேலரி தானே தங்கம். மற்றவங்களுக்காக ஓடி பெரிய லெவலில் உட்கார வச்சுருப்போம். ஆனால் எதிர்பார்த்தோமா உங்கள்கிட்ட 1ஆம் தேதி வந்தால் எங்கள் சேலரி வந்தால் நாங்கள் இதை செய்வோம், அது செய்வோம். அதுதானே தங்க சேலரி வாங்குறவங்களாம் இன்றைக்கும் பண்ணுறோம். சேலரி வாங்கினா என்ன, நம்ம சம்பாரித்து ஒரு 1000 ரூபா எடுத்தா என்ன தங்கம்? ஒரு விஷயம் தெரியுமா, சேலரி கொடுக்குறவங்க அவ்வளோ இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க, வாங்குறவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறாங்க. கொடுக்கறதுக்குள்ளே ஓடி ஓடி உழைச்சி அதை லாபம் எடுத்து சேலரி கொடுத்து மற்றபடி அங்கே இருக்க செலவுகளை பார்த்துட்டு வர்றது அவ்வளோ போராட்டம். அந்த ஒரு போராட்டத்தை மட்டும் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் ஒரே ஒரு விஷயம், தைரியத்தை மட்டும் வச்சுக்கோ தங்கம். வெற்றி உன்னை கண்டிப்பாக தேடி வரும். நம்பிக்கையாக வச்சுக்கோ தங்கம், விடாமுயற்சியை வச்சுக்கோ தங்கம், இதெல்லாம் உன்னை தேடி வரும். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் தங்கம், நம்ம வேலையை விட்டுட்டு தங்கம் பாரு தங்கம், அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு பாரு. ஆனால் அவங்க உள்ளே போய் பாரு தங்கம், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வளர்த்துருப்பாங்கன்னு. அவ்வளோதான் தங்கம். மற்றவங்கள பார்க்க வேணாம்னு சொல்ல, பார்த்து நீ மோட்டிவேட் ஆகிக்கோ, இன்ஸ்பயராக எடுத்துக்கோ. அதனால் அவங்கள அசிங்கப்படுத்தியோ உன்னோட சூப்பராக வந்து காமிப்பேன்றது ஒன்று நீ மோட்டிவேட் பண்ணிக்கிறது. ஆனால் அவங்கள வீழ்த்தி நம்ம சூப்பராக வரக்கூடாது. அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு நம்ம வரலாம். அவங்க சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல, அவங்க பாருங்கள், பேசுகிறத கேட்டு பாருங்கள். வளர்ந்தவர்களுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களோட நிதானத்தை கேட்டு பாருங்கள் தங்க. அதெல்லாம் விட்டுருத்தாங்க, நீ எதையுமே கேட்க வேணாம். பார்க்கும்போது உனக்கு புரியும்ல, உணர்வல்ல, அப்படிதான். அதாவது நான் எப்போவுமே சொல்லுவேன், அழக்கூடாது. நம்ம ஜெயிக்கலன்றதுனால மற்றவங்க மேலே தப்புன்னு சொல்லக்கூடாது. ஜெயிப்போம். அவங்களே தப்பு செஞ்சுருந்தா கூட அவங்க தப்பு நமக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கட்டுமே. இந்த மாதிரியெல்லாம் தப்பு பேசிகிட்டு இருக்கிறதுங்களுக்கு முன்னாடி நான் வளரணுமேனு. அவ்வளோதானே, இதானே லைஃபு. இதை நான் எப்படி வேணாலும் திருப்பி சொன்னாலும் நீ தான் உன்னை மோட்டிவேட் பண்ணிக்கணும். உனக்கு நீ தான் தைரியம் கொடுத்துக்கணும், உனக்கு நீ தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். பிஸ்னஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. நேற்று பொள்ளாச்சி டீம் என்ன செலிப்ரேஷன். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பொள்ளாச்சி டீம், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கோயம்புத்தூர் டீம். கோயம்புத்தூரும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க, நடுவில் வராதிங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கோயம்புத்தூர் டீம். ஸோ இது சாதாரண விஷயம் இல்லை. ஓடுறதும் போராடுறதும் ஒர்க் பண்ணுறதும் ஒரு சக்ஸஸ்ஸு, எல்லாமே சக்ஸஸ் தான். ஆனால் அவங்க ஓடி இருக்காங்களே தங்கம், அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க தங்கம். அவங்க ஸ்டாக்கை கிளியர் பண்ணுறதுக்கு கண்ணில் அப்படியே ரத்த கண்ணீர்லாம் விட்டு அப்படியே நிற்பாங்க தங்கம். ஓடுவேன், அதுக்காக தான் தங்கம் நான் ஓடுறது. என் பிள்ளைங்க, இது மற்றவர்களுடைய வலி புரிந்தால் நம்ம வலி இருக்காது, இதுதான் உண்மை. மற்றவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்தால் நமக்கும் கஷ்டம் வராது. இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்படியே சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி முன்னாடி வர்றது, நான் என்ன தான் பண்ணட்டும்? உனக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வியை பதிலும் நீ தான் வச்சுருக்க, தேடு. எப்படி தேடட்டும், என்ன பண்ணட்டும் அப்படின்னா பொறுமை. இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் எடுத்து விற்க ஆரம்பிக்கிற, 10 பேர் தான் பார்க்குறாங்க, 2 பேர் வாங்குறாங்க, இல்லை வாங்கவே இல்லை. ஆனால் அது வாங்கலைன்னு டப்புன்னு சோர்ந்து உட்காராமல் அடுத்த நாள் வாங்கிடுவாங்க, அடுத்த நாள் வாங்கிடுவாங்க, அடுத்த நாள் வாங்கிடுவாங்க. தப்பே இல்லை தங்கம். ஒரு மாதம் நிற்கும் போது ஒன்று வாங்குவாங்க. ஆனால் உன் ப்ராடக்டில் தரம், நியாயமான விலை. நம்ம விற்கலைன்னு சொல்லிட்டு மற்றவங்களை உட்காந்து பட்டு அதுக்கு ஒரு 4 காசிப் பேசுகிறது அர்த்தம் இல்லாத வாழ்க்கை தங்க. அதெல்லாம்
சந்தோஷமாக இரு தங்கம். லவ் யூ தங்கம். ஹாப்பி விமன்ஸ் டே தங்கம். தேங்க்யூ.